ஒரு சின்ன பாக்கெட் அகரகரை வாங்கியிருக்கோம். அது 10 கிராம் வெயிட் இருக்கும். அதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். லேசாக அலசிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கணும். இது 4 மணி நேரம் குறைஞ்சது ஊறணும். இப்போ 4 மணி நேரம் ஊறின அந்த அகரகரை எடுத்து ஒரு பேன்ல சேர்த்துக்கிட்டோம். லோ ஃப்ளேம்ல வச்சு அதை அப்படியே இழக்கணும். நான் கொஞ்சமா இளநீர் சேர்த்துருக்கேன். அந்த இளநீரோட சேர்ந்து மெல்ட் ஆகுது. நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேலு இப்போ சுகர் சேர்த்துருக்கோம். எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம். இளநியும் ஒன்றா சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். கொஞ்சம் அழுக்காக இருந்தது மாதிரி இருந்தது, கிளியர் ஆயிரும். நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியை வச்சு ஒரு கிளாஸு இல்லைன்னா போர்சலைன் பிளேட்டில் தட்டையாக இருக்கணும், அதில் வடிகட்டிக்கிறோம். அப்படியே அதை செட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1/2 லிட்டர் பால் ஊற்றியிருக்கோம். அந்த பாலில் மீதி இருக்கிற 5 கிராம் அகரகர் அதையும் நம்ம ஊற வச்சுருந்தோம். அதை இதோட சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வச்சுருந்தது இளநீ ஊற்றி செட் பண்ணோம்ல, அது நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ சின்ன சின்ன துண்டாக குறுக்கு நெடுக்குமாக போட்டு எடுத்து வச்சுட்டேன். நொங்கு மாதிரி இருக்கும். இதில் சுகர் போட்டிருக்கிறதுனால இனிப்பாக இருக்கும். ஒரு சிலர் இதில் கொஞ்சம் போல் எலுமிச்சம்பழம் விடுவாங்க. இப்போ நம்ம பாலோட சேர்க்க போகிறோம். அதனால் நான் இதில் கலரோ இல்லை வாசனைக்காக எதுவுமோ ருசிக்காகவோ எதுவுமே சேர்க்கலை. அதாவது எலுமிச்சம்பழம் மாதிரி எதுவும் சேர்க்கவே இல்லை. அதை எடுத்து ஒரு தட்டில் எதில் செட் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் மாற்றிட்டேன். இப்போ பால் நல்லா குறுகி வருது. இதோட நம்ம அகரகர் சேர்த்துருக்கறனால நல்லா குறுகி வந்துருச்சு. அதோடையும் கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்கேன். இதை நம்ம இந்த செட் பண்ணுறதுல சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, இளநியும் அகரகரும், அதுக்கு மேலே ஊற்றிட்டோம். கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு, அதை ரொம்ப சூடாக வைக்க முடியாதுல்ல, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா செட் ஆனதுக்கப்புறம் எடுக்கணும். இது எப்படியும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறோம். 2 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம். மேலே பிஸ்தாவோ பாதாமோ, நான் பாதாமும் முந்திரியும் தூவினேன், எடுத்து கட் பண்ணிட்டோன்னா இந்த வெயிலுக்கு நல்ல சுகமான ஒரு ருசியான வயிற்றுக்கு இதமான ஒரு டெண்டர் கோகோனட் புட்டிங் ரெடி. பாருங்க, இது 2 லேயராக இருக்கும். கீழே மில்க்கும் மேலே நம்ம இளநீரும் வச்சுருந்தோம் இல்லையா, அதனால 2 லேயராக இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். செலவும் ரொம்ப கம்மி தான். ஒரு தடவை செய்து பாருங்க. நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். டெண்டர் கோகோனட் புட்டிங் ரெடி.